நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டுல 234 தொகுதி இருந்தாலும் ஒரே ஒரு தொகுதி மேலதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய கவனமும் இருந்தது. ஒரு பக்கம் அதிமுக, இன்னொரு பக்கம் திமுக, இப்படின்னு போட்டா போட்டி போட்டிருக்க டைம்ல விஜய் அவர்களும் உள்ள வந்தாரு. இந்த தொகுதியை டார்கெட் பண்ணாரு. இந்த தொகுதியில அடிச்சுட்டா நம்ம டாப் அப்படின்ற ரேஞ்சுக்கு டிவிக்கு ரொம்ப மும்முரமா இறங்கி வேலை செஞ்சாங்க. சோ இங்க மும்முனை போட்டி இருக்கும். திமுக விசஸ் அதிமுக விசஸ் டிவிக்கே அப்படிதான் இருக்கும். ஆனா புதுசா ஒரு ஆள் வந்திருக்கிறாரு, அது என்னப்பா இது புது குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் குழப்பமாயிருச்சு. சில சந்தேகங்களும் வந்தது. அப்படி என்ன தொகுதி, யாருக்கு இந்த தொகுதி போயிடுச்சு அப்படின்றத ரொம்ப டீடைலா டமால் டுமில் பாலிடிக்ஸ்ல பார்க்கலாம் வாங்க. சென்னையில ப்ராப்பர்ட்டி வாங்கணுமா, இல்ல ரெண்டுக்கு வேணுமா, இல்ல ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணணுமா? கமர்ஷியல் ஆர் ரெசிடென்ஷியல்? கான்டாக்ட் akermit.com 9384915181. என்டிஏ கூட்டணியில பாஜகவுக்கு 27 தொகுதி ஒதுக்குனாங்க, அவங்களுக்கு இந்தந்த தொகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாமகவுக்கு 18 தொகுதி ஒதுக்குனாங்க, அவங்களுக்கு இந்தந்த தொகுதி தான். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு 11 தொகுதி, அவங்களுக்கு இந்தந்த தொகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை என்ன பண்ணிட்டாங்க, எண்ணிக்கை பிரிச்சுட்டு இந்தந்த தொகுதி தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு பிரச்சாரங்கள்ல ரொம்பவே இறங்கிட்டாங்க. இப்போ அந்தந்த கட்சி யாரு வேட்பாளர்கள் அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும். சோ அதனால எடப்பாடி பழனிசாமி முதற்கட்ட வேட்பாளர் அறிவிச்சுட்டு என்ன பண்ணிட்டாரு, ஹாயா பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டாரு. ஆனா இப்போ இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. குறிப்பா சென்னை மாவட்டத்துல நீங்க எடுத்துட்டீங்கன்னா 16 தொகுதி இருக்கு. இதுல எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக 13 தொகுதிகளை என்ன பண்றாங்க, போட்டிடுறாங்க. 3 தொகுதியில என்ன பண்றாங்க, விட்டு கொடுத்திருக்காங்க. கூட்டணி கட்சிக்கு விட்டு கொடுத்திருக்காங்க. மயிலாப்பூர் தொகுதி, சைதாப்பேட்டை தொகுதி, அதே போல பெரம்பூர் தொகுதி, இந்த 3 தொகுதி என்ன பண்ணிருக்காங்க, விட்டு கொடுத்திருக்காங்க. சிட்டில இந்த மாதிரி தொகுதிகளை ஏடிஎம்கே டைரக்டா டிஎம்கே கூட மோதாம விட்டு கொடுத்திருக்கு. சிட்டில அவங்களுக்கு என்ன பண்றது, விட்டு கொடுத்திருக்கு அப்படின்னு பல பேர் பேசிட்டு இருக்காங்க. குறிப்பா 234 தொகுதி இருக்கு, சட்டமன்ற தொகுதி 234 தொகுதி. ஆனா பெரம்பூர் தொகுதி அப்படின்றது தான் எல்லாருடைய போக்கஸ்டா இருந்தது. எல்லா கட்சி தலைவர்களும் எல்லா மக்களும் உற்று நோக்கப்பட்ட ஒரு தொகுதி அப்படின்னா அது பெரம்பூர் தொகுதி தான். இந்த தேர்தல்ல அந்த தொகுதி ரொம்ப இடம் பெற்றிருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துல. ஏன், எதுக்கு அப்படின்னா, ஏன்னா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில போட்டியிட போகிறார் அப்படின்னு இன்னும் பகிரங்கமா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. ஆல்மோஸ்ட் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, உறுதிப்படுத்திட்டாங்க. சோ அதனால இப்ப பெரம்பூர் தொகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா தேர்தல் பணிமனை டிவிகே சார்பா ரொம்ப பிரம்மாண்டமா ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அதே போல ஒரு 28ஆம் தேதி அவர் என்ன பண்ண போறாரு, பிரச்சாரத்தை அங்க ஸ்டார்ட் பண்ண போறாரு. இப்படியா பல விஷயங்கள் வந்துட்டே இருக்கு. சோ ஆல்மோஸ்ட் என்ன பண்றாரு, பெரம்பூர் தொகுதியில விஜய் அவர்கள் நிக்க போறாரு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இப்படி இருக்கிற டைம்ல இங்க திமுக ரொம்ப கடுமையா என்ன பண்றாங்க, வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா பெரம்பூர் தொகுதி அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் அது திமுகவுடைய வசமா இருக்கு அப்படின்னு தான். ஏன்னா ஒரே ஒரு தடவை தான் அதிமுக ஜெயிச்சது. தொடர்ந்து என்ன பண்ணிருக்கு, திமுக தான் அடிச்சுட்டு வந்து திமுக கோட்டையாவே இருக்கு. இந்த செகண்ட் வரைக்கும் நீங்க திமுக கோட்டைனா அது பெரம்பூர்ப்பா, கண்ணை மூடிட்டு என்ன பண்ணலாம், ஜெயிச்சிடலாம். யாரை நிக்க வச்சாலும் நீ என்ன பண்ணிடலாம், ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு பெரம்பூர் தொகுதி இருக்குது திமுக கண்ட்ரோல்ல. சோ இதை உடைக்கணும் அப்படின்றதுக்காகவே விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியை சூஸ் பண்ணிட்டு வராரு. இந்த பக்கம் அதிமுகவும் டைரக்டா இறங்கும். ஏன்னா நீங்க தேர்தல் களத்துல விஜய் அவர்கள் ஒரு விஷயத்த முன்னெடுத்தாரு. இங்க 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே அப்படின்னு. எப்ப நாங்க இருக்கிறோம், நீ என்னப்பா இப்படி சொல்லிட்ட இப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் போர்ஸ்ல என்ன பண்ணாங்க, அதிமுக வந்தாங்க. விஜய் அவர்களை எதிர்த்து அடிச்சு தூக்குற அளவுக்கு என்ன பண்ணாங்க, வந்தாங்க. ஆனா வந்த வேகத்துல விஜய் அடிச்சு தூக்குனாங்களா அப்படின்னா இல்ல. இப்போ கொஞ்சம் சாஃப்ட் கார்னர்லயே போயிட்டு இருக்காங்க. விஜய் யாரும் விமர்சிக்கவே இல்லை. விஜயும் இங்க அதிமுகவை விமர்சிக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குறார் அப்படின்னு. ஏன்னா ரகசியமான கூட்டணி அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்மள ஃப்ரண்ட் ரூட்ஸ்ல இருந்து என்ன சொல்லியிருந்தோம்னா, ஆரம்பத்துல இருந்து என்ன சொல்லணும்னா விஜய் ஆஃப்டர் எலெக்ஷன் கூட்டணி வைப்பார் அப்படின்றத தொடர்ந்து ஃப்ரண்ட் ரூட்ஸும் சொல்லிட்டு வந்தது. சோ அந்த உறுதிப்படுத்துற விதமா இப்போ சிட்டில அதிமுக அவங்க தான் நிப்பாங்க. குறிப்பா பெரம்பூர்ல அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருந்தது அப்படின்னு தான். சோ அங்க இருக்கிற அதிமுக சர்வே ரொம்ப தெள்ள தெளிவா தெரிஞ்சது. ஏன் அப்படின்னா பெரம்பூர் தொகுதி மக்கள் கிட்ட கருத்து கணிப்பு நிறைய சேனல்கள் கேட்டாங்க. அதுல நம்மள கேட்கும் பொழுது என்ன சொன்னாங்கன்னா,
அங்க இருக்கிற இப்ப சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிற ஆர்டி சேகர் அவர்கள் சரியா வேலை செய்யல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் எல்லாரும் முன்வைத்தாங்க. சோ அதன் அடிப்படையில அதிமுகவுல பலம் வாய்ந்தவர்கள் அங்க நின்னாங்கன்னா நிச்சயமா அவங்கதான் ஜெயிப்பாங்க. விஜய் எல்லாம் தோக்கடிச்சிருவாங்க. இப்ப அங்க போட்டி திமுகவுக்கு இல்ல, திமுக வெயிட்டான ஆள் இல்ல அப்படின்னு ஒரு சில கருத்துகள் முன்வைக்கப்படுது பொதுமக்கள் மத்தியில. சோ இப்படியா இருக்கும் பொழுது அதிமுக அங்க இறங்கி அடிச்சிருக்கணும். ஆனா அங்க பாமகவுக்கு ஒதுக்குறத இங்க நம்ம கொஞ்சம் உற்று நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. நீங்க பெரம்பூர் தொகுதி எடுத்தீங்கன்னா தனி தொகுதி, அது எஸ்சி தொகுதியா இருக்கு. கிட்டத்தட்ட 50% தலித் வாக்குகள் அங்க இருக்குது அப்படின்றதுதான் சர்வே சொல்லுது. அது மாத்திரம் இல்லாம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25% இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள்லாம் அங்க இருக்கிறாங்க அப்படின்னும் சர்வே சொல்லுது. இதன் அடிப்படையில அதிமுக அங்க அந்த தொகுதியில நின்று இருக்கலாம். ஆனா பாமகவுக்கு ஏன் அதிமுக அந்த தொகுதியை ஒதுக்கணும்? ஏன்னா பாமகவுடைய கட்டமைப்புகள் பெரம்பூர் தொகுதியில அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னும் பல கருத்துகளும் இருக்கு, சர்வேவும் சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது தலித் அதிகமா இருக்கிற அந்த பகுதியில பாமகவை நீங்க நிப்பாட்டினா எப்படி வாக்கு அங்க வரும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதனிடையில பாஜகவினுடைய ஆதரவோட தான் அன்புமணி நிக்கிறாரு. சோ சிறுபான்மையினர் வாக்குகள் எப்படி பாமகவுக்கு விழும் அப்படின்றதும் இங்க ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. சோ இங்க டைரக்டா அதிமுக நின்னா கூட தலித் வாக்குகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு பேசப்பட்டாலும் இங்க பாமகவுக்கு ஒதுக்குறது தான் பெரிய சந்தேகத்துக்குரிய ஒரு கேள்வியா இருக்கு. என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் அந்த இடத்துல நின்னா இங்க 2 பேருக்கு தான் போட்டியா இருக்கும். விஜய் சொல்ற மாதிரி ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. அதாவது பெரம்பூர் தொகுதியை மட்டும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, சோ விஜய் அவர்கள் ஈஸியா வின் பண்றதுக்கு அதிமுக இங்க அவங்களுக்கு ரகசியமா சில விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி மேல குற்றச்சாட்டை முன்வைக்கிறதையும் இங்க பாக்குறோம். ஏன்னா டைரக்டா அவங்க நின்னாங்கன்னா, அதாவது பெரம்பூர் தொகுதியில இருக்கிற அதிமுக காரங்களே என்ன சொல்றாங்கன்னா, நிச்சயமா அதிமுக நின்னா அவங்கதான் ஜெயிப்பாங்க அப்படின்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. நிச்சயமா இந்த தொகுதியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. சென்னையில நீங்க 16 தொகுதியில மத்த தொகுதியில விட்டு கொடுத்தாலும் அதிமுக பெரம்பூர் தொகுதியை விட்டு கொடுக்காது அப்படின்னு அங்க வசிக்கிற அதிமுக நிர்வாகிகளும் ரொம்ப நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா இங்க பாமக கொடுத்தது அதிமுக காரங்களே விரும்பல அப்படின்றதுதான் கலை யதார்த்தமா இருக்கு. சோ இப்படியா இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி திடீர்னு பாமகவுக்கு தூக்கி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த தொகுதியில பாமக நிச்சயமா ஜெயிக்காது அப்படின்றது எல்லாருக்குமே கண்ண மூடி சொல்றாங்க. அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள், இவ்வளவு ஏன் அங்க இருக்கிற பொதுமக்கள் கூட என்ன சொல்றாங்கன்னா, பாமக நின்னா ஜெயிக்காதுங்க. அப்போ இங்க டிவிகே டிஎம்கே அப்படின்றத போட்டி வரும். அதிமுக அதாவது என்டிஏ கூட்டணியை இங்க கழட்டி விட்டுடுவாங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. நீங்க பாமகவை தவிர்த்துட்டு வேற எந்த கட்சிக்கு நீங்க ஒன்னாலும் கொடுத்திருக்கலாம். அதாவது புரட்சி பாரத கட்சி கூட கொடுத்திருக்கலாம். இவ்வளவு ஏன் ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி அவங்களுக்கு கூட கொடுத்திருக்கலாம். அவங்களுக்கு கூட கொடுத்திருந்தா கூட ஓரளவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பல பேர் சொன்னாங்க. ஆனா பாமகவுக்கு இங்க அதிமுக கொடுத்ததுதான் இங்க பெரிய சந்தேகத்துக்கே வருது. ஒருவேளை விஜய சைலண்டா ஆதரிக்கிறாங்களா என்டிஏ கூட்டணி? பாஜகவினுடைய அழுத்தத்தின் காரணமா தான் எடப்பாடி பழனிசாமி அங்க விட்டு கொடுத்திருக்காரு. ஏன்னா அங்க நின்னா ஜெயிப்பாரு. ஏன்னா அங்க இப்ப இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ மேல பலர் அதிருப்தியில இருக்கிறாங்க. அதனால அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், அதிமுக நின்னா ஜெயிச்சிடலாம். ஏற்கனவே வெற்றிவேல் அவர்கள் அதிமுகவுல இருந்து ஜெயிச்சு அவர் என்ன பண்ணாரு, சட்டமன்றத்துக்கு வந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அதிமுகவுக்கும் உங்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க நிக்கிறது இல்லாம ஏன் நீங்க பாமக கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. சோ இப்படியா எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு ஆதரவா இருக்கிறாரு. சோ நீங்க சமீப காலமா இப்போ நீங்க எடுத்துட்டீங்கன்னா விஜய் அவர்களை அதிமுக விமர்சிக்கவே இல்லை, விஜயும் அதிமுக விமர்சிக்கல. இவங்க எல்லாருமே ஒரு கள்ள கூட்டணியில தான் இருக்கிறாங்க அப்படின்றது பெரம்பூர் தொகுதியை பாமகவுக்கு ஒதுக்குறதன் மூலியமா ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது. சோ இங்க விஜயை ஜெயிக்க வச்சு நிச்சயமா அவர் எம்எல்ஏ ஆக்கணும் அப்படின்னு தான் பாஜக இங்க ஒரு பிளான் போட்டிருக்கு. சொல்றபடி பாத்தீங்கன்னா நீங்க சிட்டிக்குள்ளதான் உங்களுடைய போக்கஸ்டு அதிகமா இருக்கு. டிவி கூட அவுட்டர் நீங்க போயிட்டீங்கன்னா டிவிகேக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. சோ சிட்டில அவங்க எங்க நிக்க வச்சா நம்ம ஜெயிச்சிடலாம். ஏன்னா விஜய் சிறுபான்மையினர் வாக்கு, தலித் வாக்குகளை தான் குறி வைக்கிறாரு அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. சோ அதே போல பெரம்பூர் தனி தொகுதியில விஜய் அவர்கள் நிக்கிறாரு. அதே போல இஸ்லாமியர் வாக்கு, கிறிஸ்தவர்கள் வாக்கு, தலித் வாக்குகளை சேர்த்து அவரை அடிக்கிறதுக்கு பிரிக்கிறதுக்கு வராரு அப்படின்னு. சோ அதிமுகவும் இங்க டிவிகேவுக்கு ஹெல்ப் பண்ணது மறைமுகமா அப்படின்றதுதான் ரொம்ப வெட்ட வெளிச்சமா இருக்கு. ஏன்னா ஜெயிக்கிற தொகுதிங்க.
கைக்கு வர தொகுதியை விட்டு கொடுத்துட்டு போறாருன்னா அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அப்படிப்பட்ட ஆளு கிடையாது. ஏன்னா அவரு தேர்தல் வீக பயங்கரமா போடுறாரு. இந்த அளவுக்கு எல்லாரையும் ஓரம் கட்டிட்டு மேல வந்திருக்கிறாருன்னா அவர் சும்மா எடுத்துக்க முடியாது. சோ ஜெயிக்கிற தொகுதியை கைக்கு வர தொகுதியை விட்டு கொடுத்துட்டு போறாருன்னா இதுல யாருடைய அழுத்தமும் இருக்கு அப்படின்றதான் எல்லாருமே சொல்றாங்க, அதிமுக காரங்களும் சொல்றாங்க. சோ இப்படியா இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு, அதாவது விஜய் அவர்கள் பெரம்பூர்ல நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ இருந்தா தானே தேர்தலுக்கு அப்புறம் கூட்டணி வைக்கும்போது அவர் முதலமைச்சராவோ அமைச்சராவோ ஆக முடியும். சோ எல்லாமே இருக்குதுல. இன்னும் சொல்ல போனா இன்னமும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கான், அண்டர் டீலிங் நடந்துட்டு இருக்கான். விஜய் அவர்கள் எந்தெந்த தொகுதியில தன்னுடைய வேட்பாளர்களை நிப்பாட்டுறாரோ அந்த தொகுதியில அதிமுக அப்படின்ற மத்த கட்சி எல்லாம் பின்வாங்குவாங்க, டம்மியான ஆட்களை போடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் சொல்ல போனா 234 தொகுதிக்கும் விஜய் அவர்கள் வேட்பாளரை அறிவிப்பாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியும் சந்தேகமும் எழும்புது. சோ ஆக மொத்த எடப்பாடி பழனிசாமி பெரம்பூர் தொகுதியை பாமகவுக்கு ஒதுங்குது மிக 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 பெரிய தவறு அப்படின்னு அதிமுக காரங்களே நிறைய பேர் என்ன பண்றாங்க, குழம்பிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம இறங்கி வேலை செய்ய முடியுமா? ஏன்னா எல்லாருமே லோக்கல்ல இருக்கிறவங்க எல்லாருமே கேள்வி கேட்டாங்க, ஏங்க எடப்பாடி பழனிசாமி பண்ணிட்டாரு, நீங்க நின்று தான் ஜெயிச்சிருக்கலாங்க, அடுத்தது நீங்க தாங்க, இப்ப இருக்கிற எம்எல்ஏ மேல பயங்கர அதிருப்தியில இருக்கிறாங்க, சோ அதனால மாற்றி யாருன்னா பவர்ஃபுல் மிக்க லீடர் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வேலை சூஸ் பண்ணிருந்தாங்க. இப்ப எதுக்குங்க நீங்க பாமக கொடுத்தீங்க அப்படின்னு லோக்கல்ல இருக்கிற பல பேர் என்ன பண்றாங்க, அதிமுக கிட்ட முறையிட்டதாகவும் தகவல் வந்துட்டு இருக்கு. சோ இப்படியா இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி என்டிஏ கூட்டணி விஜய அங்க எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்க்கணும் அப்படின்ற ஒரு முனைப்போட தான் இருக்கு. ஆனா இங்க திமுக விட்டு கொடுக்குமா? சேகர் பாபு போன்றவர்களை என்ன சொல்றாங்க அப்படின்னா, வந்தார்கள் போனார்கள் அப்படின்ற மாதிரிதான் இருக்க மாட்டேங்குது, பெரிய தாக்கமும் இருக்காது, எந்த ஒரு விஷயமும் இருக்காது அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. ஏன்னா திமுக இறங்கி அடிக்க போறாங்க. ஏன்னா கடந்த தேர்தல்ல நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 தொகுதியில 16 தொகுதி காங்கிரஸுக்கு ஒரு தொகுதி, கிட்டத்தட்ட சென்னையில இருக்கிற 16 தொகுதியிலும் திமுக அவங்களுடைய தன் வசம் வச்சிருக்காங்க. சோ அதை அப்படியே என்ன பண்ணுவாங்க, லட்டு மாதிரி எடுத்துப்பாங்க. இப்ப விஜய் அங்க நிக்க வச்சதுனால போட்டி கொஞ்சம் கம்மியாகும். அதாவது அதிமுக அங்க நின்றுந்தா கூட கொஞ்சம் போட்டி அதிக கடுமையா இருந்திருக்கும். இப்ப விஜய் நின்றதுனால திமுகவுக்கு பெரும் சாதகமாயிருச்சு அப்படின்னு தான் பல பேர் சொல்றாங்க. சோ அங்க திமுக யார நிப்பாட்டினாலும் ஜெயிச்சிரும்பா அப்படின்ற ஒரு கன்ஃபார்முக்கு அவங்களும் வந்துட்டாங்க. விஜய்னால பெரிய தாக்கம் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிட்டாருப்பா, நாங்க எங்க போய் எம்எல்ஏ பாக்குறது, பனையூருக்கு போனோமா, அவர் இப்பவே சும்மா பனையூர் விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாரு, நாங்க இங்க எம்எல்ஏ அவர் ஜெயிக்க வச்சிருவோம், எங்க குறைகளை கேட்கறதுக்கு, எங்களோட மக்களுடைய கண்ணீரை துடைக்கிறதுக்கு நாங்க இங்க இருந்து பனையூர் போனோமா, இது எந்த விதத்துல நியாயம், அதனால விஜய்ல ஜெயிக்க முடியாது, எங்க ஊர் ஆளை நிப்பாட்டுங்க, நாங்க என்ன பண்றோம், ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் பொதுமக்களுடைய கருத்தா இருக்கு. விஜய் நம்பி எல்லாம் யாரும் ஓட்டு போறதுக்கு தயாரா இல்ல. ஏன்னா விஜயுடைய சுயரூபம் எல்லாமே வெளியே வந்துருச்சு. அவர் மக்களோட மக்களா நிக்கவே இல்ல. அவர் மக்களோட மக்களா நின்னாதான் நம்ம என்ன பண்ண முடியும், ஓட்டு போட முடியும். நம்மளோட துயரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாமே தெரியும். இவரு பனையூர்ல போய் சொகுசா உக்காஞ்சிருவாரு எம்எல்ஏ ஆயிட்டு, நம்ம இவரு பின்னாடி அலையணுமா, அவரு தான் நம்ம பின்னாடி அலையணும். இவரு என்ன பண்ணுவாரு, இதுவரை போய் உக்காஞ்சிருவாரு, நம்ம இங்க போய் அலைஞ்சுன்னு இருக்கணும். அதனால விஜய்க்கெல்லாம் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு அங்க இருக்கிற மக்கள் என்ன பண்றாங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ இப்படியா இருக்கும் பொழுது இங்க பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எடுத்தீங்கன்னா திமுகவுக்கு லாபகமான சுமூகமான ஒரு முடிவு வந்துருச்சு. ஈஸியா வின் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க ரொம்ப தெளிவா தெரியுது. பாமகவுக்கு அதிமுக தொகுதியை ஒதுக்குனதுதான் எடப்பாடி பழனிசாமி அதிமுக செய்த பெரிய தவறு அப்படின்றத எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அதிமுகவிலே பல அதிருப்திகள் இருக்கு. இப்ப பாமகவுக்கு அவங்க இறங்கி வேலை செய்வாங்களா அப்படின்னு தெரியல. ஒரு விதத்துல என்டிஏ கூட்டணி விஜய்க்கு மறைமுகமா சப்போர்ட் பண்ணுதுங்க. அதனாலதான் பாமகவுக்கு அந்த தொகுதி கொடுத்தாங்க. தெரியும் தலித் வாக்குகள் அதிகப்படியா இருக்கு, அதே போல இஸ்லாமியர் வாக்கு அதிகமா இருக்கு. அப்படி தெரிஞ்சும் ஏன் அதிமுக பாமகவுக்கு கொடுத்தது, இது வெட்ட வெளிச்சமா தெரியுது. இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய டிராமா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெட்ட வெளிச்சமா தெரியுது அப்படின்றதான் எல்லாருடைய குமுறலாவும் இருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.